மும்மொழி கொள்கை, அதாவது இந்தியை படிக்கல அப்படின்னோம்னா தமிழ்நாடு பொருளாதார ரீதியாகவும் கல்வி ரீதியாகவும் இழந்திருக்கிறது என்று சொல்லுகிறார் ஆளுநர். இதுக்கான அடிப்படை என்னன்னா, என்னோட பலரும் சந்திச்சு பேசினாங்களா, உங்களை சந்திக்கக்கூடிய அந்த பலர் கூறிய கருத்துக்கான அடிப்படை என்ன? இயங்குகின்ற இந்திய ஒன்றிய அரசினுடைய பெரும் நிறுவனங்கள், பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங்ஸ், அதை நான் ஒன்னா சொல்றேன். இதுல எல்லாமே தமிழர்கள் எவ்வாறு புறக்கணிக்கப்பட்டார்கள் நான் சொல்லிட்டு வரேன். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒன்றிய அரசுடைய வேலை வாய்ப்புகளில் தகுதி பெற்ற தமிழர்கள் விண்ணப்பித்து இருந்தும் கூட, பரீட்சை எழுதி பாஸ் பண்ணி இருந்தும் கூட ஏன் எடுக்கப்படல? இதை உங்ககிட்ட யாராவது வந்து சொன்னாங்களா திரு ரவி அவர்களே? skillful employees, laborers available in தமிழ்நாடு. அதனால தான் தமிழ்நாடு தொடர்ந்து பொருளாதார ரீதியாக முன்னேறிட்டு இருக்குது. இந்தியாவுடைய ஜிடிபியில் எங்களுடைய பங்கு 10%, நாங்க கொடுக்கிற வரி 9%, ஆனா எங்களுக்கு கிடைக்கிறது அதுல 6% கூட. பொருளாதார ரீதியாகவும் கல்வி ரீதியாகவும் தமிழ்நாடு பின்தங்கியது அல்ல. வணக்கம் தோழர்களே, ரூஸ்டர் செய்திகளின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். தமிழக ஆளுநர் RN ரவி 3 மொழி கொள்கைக்கு ஆதரவாக ஒரு கருத்தை தெரிவித்துள்ளார். அதில் இந்த 3 மொழி கொள்கையை எதிர்ப்பதனால் தமிழ்நாடு மிகப்பெரிய அளவிற்கு இழப்பை சந்திக்கின்றது. பொருளாதாரம், கல்வி ஆகியவற்றில் மும்மொழி கொள்கையை கடைபிடித்தால், அல்லது இப்பொழுது மோடி அரசு தமிழ்நாட்டின் மீது திணிக்கும், மாநிலங்களின் மீது திணிக்கும் புதிய தேசிய கல்விக் கொள்கையை கடைபிடித்தால் அது மிகப்பெரிய அளவிற்கு முன்னேற்றம் காணும் என்று ஆளுநர் பேசியிருக்கிறார். அதாவது ஒரு 3வது மொழி, இந்தியோ அல்லது வேறொரு இந்திய மொழியை கற்றுக்கொண்டால் தமிழ்நாடு இன்னும் நன்றாக பொருளாதார ரீதியாக வளரும், கல்வி ரீதியாக வளர்ச்சி பெறும் என்று சொல்லியிருக்கின்றார். ஆளுநர் ரவி அவர்கள் பல கருத்துக்களை சொல்லுவார். அதற்கு எந்த அடிப்படையும் இருக்காது என்பதை நான் பல முறை அவருக்கு தெரிவித்த பல்வேறுபட்ட கருத்துக்களை சொல்லியிருக்கிறேன், நிரூபித்திருக்கிறேன். ஆளுநர் என்பதற்காக அல்ல, ஆளுநர் என்பவருக்கும் கருத்து சுதந்திரம் உண்டு என்பதை நாம் மதிக்கின்றோம். அவர் பொதுவெளியில் அரசியல் ரீதியான கருத்துக்களை அவர் தாராளமாக சொல்லலாம். அது ஜனநாயக உரிமை. ஒரு ஜனநாயக நாட்டில் அதுவும் நடக்க வேண்டும். ஆனால் ஒரு மாநிலத்தில் ஜனநாயக பூர்வமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு அது நிறைவேற்றக்கூடிய கொள்கைகள், சட்டங்களைத்தான் இவர் நான் ஒப்புதல் அளிக்க மாட்டேன் என்று நிராகரிப்பதுதான் தவறு, அரசமைப்பு ரீதியான தவறு, பொறுப்பின்மை என்று நம்ம சொல்லியிருக்கிறோம். ஸோ அதனால் அவர் கருத்து சொல்றதெல்லாம் பற்றி ஒன்றும் இல்லை. இப்போ அந்த மாதிரி தான் சொல்லியிருக்காரு. இந்த கருத்து எங்கேருந்து அவர் கிடைச்சது? மும்மொழி கொள்கை, அதாவது இந்தியை படிக்கல அப்படின்னோம்னா தமிழ்நாடு பொருளாதார ரீதியாகவும் கல்வி ரீதியாகவும் இழந்திருக்கிறது என்று சொல்லுகிறார் ஆளுநர். இதுக்கான அடிப்படை என்னன்னா, என்னோட பலரும் சந்திச்சு பேசுனாங்களா, பலரும் இவரை சந்திச்சு பேசும்போது இந்த கருத்தை சொன்னாங்களா? எனது கேள்வி இதுதான். யார் அந்த பலர்? உங்களை சந்திக்கக்கூடிய அந்த பலர் கூறிய கருத்துக்கான அடிப்படை என்ன? யார் வேணும், அவங்க 10 பேரா கூட இருக்கட்டும், அடிப்படையை சொல்லுங்க. தமிழ்நாட்டில் இயங்குகின்ற இந்திய ஒன்றிய அரசினுடைய பெரும் நிறுவனங்கள், பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங்ஸ், அதை நான் ஒன்னா சொல்றேன். இதுல எல்லாமே தமிழர்கள் எவ்வாறு புறக்கணிக்கப்பட்டார்கள் நான் சொல்லிட்டு வரேன். ஏன்னா நான் சொல்றது உண்மை, சட்டபூர்வமானது. தாராளமா கோர்ட்டுக்கு போங்க, நான் பதில் சொல்ல தயாரா இருக்கிறேன். ஹெவி வெஹிக்கிள்ஸ் ஃபேக்டரி ஆவடி அண்ட் CVRDE, காம்பவுண்ட் வெஹிக்கிள் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், ரெண்டுமே ஆவடியில் தான் இருக்குது. இந்த 2 நிறுவனங்கள்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் தராங்க. அந்த அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங்கில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய தமிழர்கள் தொழில்நுட்ப ரீதியாக தகுதி பெற்று அந்த ட்ரைனிங்கை முடிச்சுட்டு எம்ப்ளாய்மெண்ட்டுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. பல ஆயிரக்கணக்கில் காத்துட்டு இருக்கிறாங்க. மோடி அரசு ஆட்சி பொறுப்பை ஏற்றதற்கு பின்னால் போஸ்ட் 2014 ஆளுநரே, இதை நீங்க அவங்கள்ட்ட போன் பண்ணி கூட நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கங்க. மோடி ஆட்சி பொறுப்பை ஏற்றதற்கு பின்னால் இவ்விரு நிறுவனங்களிலும் பயிற்சி பெற்ற, அப்ரெண்டிஸ்ஷிப் பயிற்சி பெற்று அந்த வேலைக்கு தகுதியானவர்கள் தமிழ்நாட்டில் ஆயிரக்கணக்கில் இருந்தும் கூட அவர்கள் வேலைக்கு எடுக்கப்படவில்லை. மாறாக வட மாநிலத்தை சேர்ந்தவர்களுக்கு அங்கே வேலை வாய்ப்பு வழங்கப்பட்டது. இதை எதிர்த்து
அந்த அப்ரெண்டிஸ்ஷிப்லாம் ஒன்றா சேர்ந்து போராட்டம் நடத்துனாங்க. அது எல்லாருக்கும் தெரியும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இன்டெகிரல் கோச் ஃபேக்டரி ஐசிஎஃப். ஐசிஎஃப்ல மட்டும் இந்த மாதிரி அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் முடிச்சுட்டு 5000 பேர் காத்துட்டு இருக்கிறாங்க வெளியில. ஆனா அவங்களுக்கு வேலை தரப்படலை. ஐசிஎஃப்ல வேலை தரப்படலை. இன்டெகிரல் கோச் ஃபேக்டரி இன்னைக்கு நீங்க பார்த்தீங்க அப்படின்னம்னா இந்த வந்தே பாரத் ட்ரெயின் வந்துட்டு மற்ற எல்லாத்தையும் பெட்டிகளை, ரயில் பெட்டிகளை தயாரிப்பில் வந்துட்டு முன்னணியில் இருக்கக்கூடிய இந்திய ஒன்றிய அரசின் ஒரு மிகப்பெரிய பொதுத்துறை நிறுவனம், இந்திய ரயில்வேனுடைய மிகப்பெரிய ஒரு அமைப்பு ஐசிஎஃப் பரம்பூர். இதுல பாத்தீங்கன்னா வேலை கிடையாது. முடிஞ்சு போச்சுங்களா? இதுக்கெல்லாம் என்ன குவாலிஃபிகேஷன்? அங்க வேலை செய்யக்கூடிய தொழில்நுட்ப ரீதியான தகுதி, டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் அது இருக்கு. அடுத்தபடியா சதன் ரயில்வேனுடைய பொன்மலை ஒர்க்ஸ், திருச்சியில் இருக்கக்கூடிய பொன்மலை ஒர்க்ஸ் வேலைக்கு எடுத்தாங்க. இது இன்னையிலேருந்து ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு முன்னாடி. வேலைக்கு எடுத்ததுல ஒருத்தன் கூட தமிழன் கிடையாது, தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க கிடையாது. இதை எதிர்த்து பல தமிழர் அமைப்புகள் போராடின உடனே அந்த எம்ப்ளாய்மெண்ட்டை அப்படியே கேன்சல் பண்ணாங்க. அடுத்தபடியா நீங்க பாத்தீங்கன்னா இந்த பேங்கிங் ரெக்ரூட்மெண்ட் போர்டு, இதுல நீங்க பாத்தீங்க அப்படின்னா தமிழர்கள்ல வேலைக்கு எடுக்கிறது இல்லை. அந்த ரெக்ரூட்மெண்ட் போர்டு, அதுக்கு பேரு ரீஜனல் ரெக்ரூட்மெண்ட் போர்டு, ரீஜனல் ரெக்ரூட் ஆர்ஆர்பி, ரீஜனல் ரெக்ரூட்மெண்ட் போர்டு. இப்போ அந்த போர்டே இருக்கா இல்லையான்னு கூட தெரியாது. வேலை வாய்ப்பு இல்லை. தமிழனுடைய நிலத்தில் தமிழ்நாட்டினுடைய வளத்தை எடுத்து அனல் மின் நிலையமாக்கி மின்சாரத்தை கேரளாவிற்கும் கர்நாடகாவிற்கும் வழங்கக்கூடிய நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன், அதை என்எல்சின்னு ஆக்கினாங்க, என்எல்சி லிமிடெட்னு ஆக்கினாங்க. ஏன்னா அந்த நெய்வேலின்ற பேர் வந்தால் கூட தமிழ்நாட்டினுடைய அந்த வாசம் வெளிப்பட்டுடும்ன்றதுக்காக இப்படி பண்ணாங்க. அங்க நீங்க பாத்தீங்கன்னா அங்க கிராஜுவேட் என்ஜினியர்ஸ் அந்த எம்ப்ளாய்மெண்ட்ல ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா ஒரே ஒருத்தர் கூட தமிழ்நாட்டை சேர்ந்த கிராஜுவேட் என்ஜினியர் கிடையாது. இதற்கு எதிராக பெரிய அளவிற்கு போராடின உடனே என்ன சொல்லிட்டாங்கன்னா அதை கேன்சல் பண்ணாங்க. அப்படியே அதுக்கப்புறம் எடுக்கவே இல்லை. இத்தனை நான் சொன்னனே, இதுல எங்க மொழி பிரச்சனை வந்துச்சு? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒன்றிய அரசுடைய வேலை வாய்ப்புகளில் தகுதி பெற்ற தமிழர்கள் விண்ணப்பித்து இருந்தும் கூட, பரீட்சை எழுதி பாஸ் பண்ணி இருந்தும் கூட ஏன் எடுக்கப்படலை? இதை உங்ககிட்ட யாராவது வந்து சொன்னாங்களா திரு ரவி அவர்களே? சொல்லுங்க. உங்ககிட்ட யாருமே சொல்லலையா? ஏன்னா இங்க இருக்கக்கூடிய இதுக்காக போராடிக்கிட்டு இருக்கிறது யாருன்னா தமிழக வாழ்வுரிமை கட்சி போராடும், இல்லைன்னா அவர் மணியரசன் தலைமையிலான தமிழ் தேசிய அந்த இயக்கம் போராடும், இன்னும் சிலர் போராடுவாங்க, அவ்வளவுதான். இதுக்கெல்லாம் திமுக கூட வந்து போராடாது, திமுக அதிமுக எல்லாம் வந்து போராடாது. அவங்கெல்லாம் அந்த பதவி பிடிக்கிற குற்றச்சாட்டுல தான் இருப்பாங்க. இப்ப புதுசா வந்திருக்கிற அரசியல் கட்சி உட்பட எல்லாம் அந்த குற்றச்சாட்டு அரசியல்ல தான் அவங்க ஈடுபடுறாங்களே ஒழிய இப்படியான அடிப்படை பிரச்சனைகள்ல அவர்கள் பேசுறதே இல்லை. அப்போ இப்படி புறக்கணிக்கிறது எதுக்காக? இங்க எதுவும் இந்தி குவாலிபிகேஷன்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனா தகுதி பெற்றவர்கள் இருந்தும் கூட பயிற்றுவித்தவர்கள், அதே நிறுவனத்தில் பயிற்றுவிக்கப்பட்டவர்கள், பயிற்சி அளிக்கப்பட்டவர்கள் இருந்தும் கூட ஏன் வேலைக்கு எடுக்கல? இதை மட்டும் சொல்லிடுங்க. இந்த மாநிலத்தினுடைய ஆளுநராக இருக்கக்கூடிய தகுதி உங்களுக்கு இருக்குன்னு அர்த்தம். சரி, நாங்க பொருளாதார ரீதியா பின்தங்கி இருக்கிறோமா? என்ன அளவுகோல்? ஆளுநர் ரவி அவர்களை என்ன அளவுகோல்? இந்தியாவில் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தில் வந்துட்டு மராட்டியத்துக்கு பிறகு நாங்க, அது கூட என்னன்னா பல ரெஜிஸ்டர்ட் ஆபீசர்ஸ்லாம் வந்துட்டு மும்பையில் இருக்கிறதுனால கணக்கு அப்படி போகுது. we have enough heavy industries, நிறைய அந்நிய நேரடி முதலீடுகள் வந்திருக்குது, நிறைய தொழிற்சாலைகள் இது பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் டெட்ராய்ட்டுக்கு மாதிரி இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய ஸ்ரீபெரும்புதூர் அதை ஒட்டியுள்ள பகுதிகளும் கார் தயாரிப்பில் இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா
சாம்சங்ல ஆரம்பிச்சு இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா செல்போன் தயாரிப்பு தமிழ்நாட்டில் தான் அதிகமாக நடக்குது. என்ன காரணம் அப்படின்னம்னா ஸ்கில்ஃபுல் எம்ப்ளாயீஸ் லேபர்ஸ் அவைலபிள் இன் தமிழ்நாடு. அதனால தான் தமிழ்நாடு தொடர்ந்து பொருளாதார ரீதியாக முன்னேறிட்டு இருக்குது. இந்தியாவுடைய ஜிடிபியில் எங்களுடைய பங்கு 10%. நாங்கள் கொடுக்குற வரி 9%. ஆனால் எங்களுக்கு கிடைக்கிறது அதில் 6% கூட 6% தான். ஒட்டு மொத்த இல்லை எங்களுக்கு 6% தான் கிடைக்குது. அமித்ஷா போன்றவர்கள்லாம் வரலாம் புழுகலாம், அது அவங்களுடைய தனி உரிமை. அதை பற்றி நான் உங்ககிட்ட பேச தயாரா இல்லை. அப்போ இந்த தமிழ்நாடு வெளிநாடுகள் எடுத்துக்கங்களேன். வெளிநாடுகள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னோம்னா எவ்வளவு தமிழர்கள் வந்துட்டு எவ்வளவு உயர்ந்த பொசிஷன்ல இருக்காங்கன்னு நீங்க பாருங்க. நீங்க எந்த ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷன் வேணாலும் எடுத்துக்கோங்க, அதுல வந்துட்டு முதல் 5 பொசிஷன்ல பாத்தீங்கன்னா தமிழர்கள் ஒரு 3 பேராவது இருக்கிறோம். ஆனா யாருக்குமே ஹிந்தி தெரியாது. இதெல்லாம் வந்துட்டு எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை. ஆனா இங்க உட்காந்துக்கிட்டீங்க ஹிந்தி ஹிந்தி ஹிந்தின்றீங்க. அந்த மொழியில ஏதாவது அறிவு இருக்குதா, அறிவியல் இருக்குதா, இலக்கியம் இருக்குதா, இலக்கணம் இருக்குதா? அதெல்லாம் இல்லை. அது ஒரு பேச்சு மொழி, அவ்வளவுதான். விட்டுருங்க, நீங்க பேசிக்கங்க. ஆனா இதை கத்துக்கோன்னு சொல்லும் போது அதற்கான ஒரு அடிப்படை திறன் அந்த மொழியில இருக்கான்றதை சொல்லுங்க. அப்புறம் நாங்க மற்ற மொழியில படிக்கணுமா படிக்க வேணாம்ன்றதெல்லாம் யாரும் சொல்ல வேணாம். நாங்கள் பிழைப்புக்கு ஹைதராபாத் போனால் அங்கே போய் தெலுங்கு கற்றுக்க போகிறோம். டெல்லிக்கு போனால் ஹிந்தியில் பேச போகிறோம். கேரளாவுக்கு போனோம்னா மலையாளத்தில் பேச போகிறோம். கர்நாடகாவில் போனால் அங்கே கன்னடம் பேச போகிறோம். இதில் உங்களுக்கு ஒன்றும் சிக்கல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் மராட்டிய இந்த மொழியால் அதான் தமிழ்நாடு முதலமைச்சர் சொன்னது. இந்தி மொழி வந்ததனால், அது திணிப்பதனால் அழிந்த இந்திய மொழிகள் எவ்வளவு அப்படின்றத சொன்னாரு. அதுக்கு உங்களுக்கு பதில் இருக்கா? போஜ்பூரி, மைதிலி, கன்னோஜி, இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 15 மொழிகளை சொல்றாரு தமிழ்நாட்டு முதலமைச்சர். நானும் இதெல்லாம் பல இடத்துல சொல்லியிருக்கேன். அவத்தி சொல்லியிருக்கேன், பிரிஜ் பாஷா சொல்லியிருக்கேன். இந்துஸ்தானியே அழிச்சுதான் இந்தியை உருவாச்சு. எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன். இவ்வளவு மொழிகள் அழிஞ்சுத, அதெல்லாம் ஏன் அழியணும்? இப்ப நாங்க எதிர்த்து போராண்டதுனால தானே இப்ப இந்த நாடு ஃபுல்லா மொழி இருக்குது. நாங்க மட்டும் 1937ல இருந்து ஆரம்பிச்சு 65 வரைக்கும் அந்த மொழி போரை நடத்தலை அப்படின்னோம்னா தமிழ்நாட்டிலையும் தமிழ் மொழி இல்லாத போயிருக்கோம், மற்ற மாநிலங்கள்லையும் மற்ற மொழியும் இல்லாத போயிருக்கோம். அதே மாதிரி இந்தியாவும் சேர்ந்து இல்லாத போயிருக்கோம். என்னைக்கு ஒரு மொழிக்கான இடம் ஒரு நாட்டில் இல்லையோ, அதுக்கப்புறம் அந்த நாட்டினரை நம்ம சொல்லிக்கிட்டு அந்த நாட்டோடு இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு அங்கங்க நினைச்சிருப்பாங்க. அங்கங்க போராட்டங்கள் வெடிச்சிருப்போம். எனவே பொருளாதார ரீதியாகவோ கல்வி ரீதியாகவோ தமிழ்நாடு பின்தங்கியது அல்ல. மருத்துவத்தை எடுத்துக்கோங்க. மருத்துவத்தில் என்ன ஆச்சு? நீங்க வந்துட்டு நீட் எடுத்து திணிச்சிங்க. ஸோ எங்களுடைய பிள்ளைங்களுக்கு வந்துட்டு எம்பிபிஎஸ் படிப்புக்கு தேர்வு ஆகலை. ஆனா அதே நீட்டு, அதே எம்பிபிஎஸ் படிச்சுட்டு அதுக்கப்புறம் மேற்கொண்டு எம்டி உயர் மருத்துவ படிப்புக்கெல்லாம் போகும்போது அங்க நீங்க நீட்டு தேர்வு வைக்கிறீங்கல்ல. ஏன்னா அங்க படிச்சதுல வந்துட்டு சிலபஸ் அதுதான் வந்துட்டு அங்க வந்துட்டு நீட்டு தேர்வுக்கான அடிப்படை. அதுலதான் கொஸ்டின்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்க. அதுல நீங்க பாத்தீங்கன்னா 77% 78% தமிழ்நாட்டை சார்ந்த மருத்துவர்கள் தான் பாஸ் பண்றாங்க. ஏன்? அங்க படிச்சதுல இருந்து கேள்வி கேட்குறீங்க, பதில் சொல்றாங்க. இங்க என்னன்னு தெரியாத ஆப்டிடியூட் டெஸ்ட்னு எதையோ நீங்க வச்சு அந்த +2 மாணவர்களை குழப்பி யாருமே இந்த கோச்சிங் சென்டர் போகாத நீட்டில் பாஸ் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு நிலையை ஏற்படுத்துறீங்க. நீட்டினுடைய கோச்சிங் சென்டரை வச்சு சம்பாதிக்கிறவங்க 40-50 கோடி இது வரைக்கும் சம்பாதிச்சாங்க. ஆனா ராஜஸ்தான் இருந்து தமிழ்நாடு வரைக்கும் எவ்வளவு பேர் தற்கொலை பண்ணிட்டு செத்துருக்கிறான்றது பாருங்க. இதெல்லாம் ஏன் உங்களுடைய சிந்தனைக்கு எட்ட மாட்டேங்குதுன்னு எனக்கு புரியல. Why not you think impartially? எந்த பக்கமும் சாராம சிந்தித்து பாருங்கள் ஆளுநர் அவர்களே. சிந்திச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஏதோ தமிழ்நாட்டை குழப்பிடலாம், தமிழ்நாட்டு அரசை குழப்பிடலாம் அப்படிலாம் நீங்க நினைக்காதீங்க. அதெல்லாம் நீங்க வந்துட்டு குழந்தை அப்படிலாம் நினைச்சீங்கன்னா, இது தமிழ்நாடு புத்திசாலித்தனமான மாநிலம். நீங்க மட்டும் இல்லை, இங்க பலரும் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அப்படியே வந்து காட்டினா அப்படியே ஜெயிச்சுட்டு வந்துட்டு ஆட்சியில் உட்காந்துடலான்னு கூட நினைக்கிறாங்க.
நடக்காது. அதனால நீங்க இருக்கும்போது, ஒரு ஆளுநரா இருக்கும் போது, குறைஞ்சபட்சம் இவர் ஒரு அறிவார்ந்த ஆளுநர் அப்படின்ற ஒரு பெயரையாவது எடுக்க பாருங்க. தரவுகள் இல்லாத எதையும் பேசாதீங்க. தரவுகளை வச்சுக்கிட்டு பேசுங்க. ராகுல் காந்தி சொல்றாரு ராஜஸ்தான்ல போயிட்டு, இவங்க ஹிந்தி மட்டும் படி, ஹிந்தி மட்டும் படின்னு சொல்லுவாங்க, அதை நம்பாதீங்க, இங்கிலீஷை படிங்க, இந்தியாவில் மட்டும் இல்ல உலகம் ஃபுல்லா வேலை வாய்ப்பு கிடைக்கும் சொன்னாரு. அதை எதிர்த்து ஏதாவது பிஜேபிக்காரன் பேச வேண்டியதானே? ஏன் பேசல? டோன்ட் ஸ்டடி இங்கிலீஷ், ஹிந்தி இஸ் இனஃப் அப்படின்னு நீங்க போய் பேசுங்களேன். அமித்ஷா போய் பேசட்டுமே. அப்புறம் உங்களுக்கு வந்துட்டு வாஷிங்டன்லயே உங்களை அனுமதிக்க மாட்டான். அப்படி ஆயிடும் கதை. ஒரு மொழி அப்படின்னம்னா என்ன அர்த்தம்? என் தாய்மொழியில் கல்வி கற்பதன் மூலம்தான் நான் உச்சபட்ச தகுதியை, என்னுடைய தகுதியை, திறனை நான் வெளிப்படுத்த முடியும். இதுதான் ஜப்பான், கொரியா, சைனா, பிரான்ஸு, ஜெர்மனி, ஸ்பெயின், போர்ச்சுகல், இங்கிலாந்து, அமெரிக்கா, லாட்டின் அமெரிக்கா, எல்லா நாடுகளையும் வெளிப்பட்டிருக்குது. எல்லாம் ஒரு மொழி தான். இந்த மொழி கொள்கைன்றதெல்லாம் எங்கேயுமே கிடையாது. இந்த நாட்டில் மட்டும்தான் இப்படியான ஒரு கூத்து இருக்குதே தவிர வேற எங்கேயுமே கிடையாது. இப்படி யாரும் கூத்தடிக்கிறது இல்லை. நீங்க மட்டும்தான். காரணம் என்னன்னா, யூ வாண்ட் டு டெஸ்ட்ராய் தமிழ், டெஸ்ட்ராய் தமிழ் ரேஸ். அதான் உங்களுடைய நோக்கமே. அது எங்களுக்கு ரொம்ப முன்னாடியே புரிஞ்சிருச்சு. எனக்கு இந்தியில ஏதாவது ஒரு மொழி நான் படிக்கிறதுக்கான அவசியத்தை சொல்லிட்டு அதுக்கப்புறம் பேசுங்க. இல்லாதை மீண்டும் மீண்டும் சொல்லி திணிக்காதீர்கள். உங்களுடைய அறிவின்மையை காட்டாதீர்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.